ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் 3 முக்கிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் மாதத்தில அறிவிக்க போகிறாங்கன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் அரசு வட்டாரத்தில தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேப்டாப்பு, பொங்கல் பரிசு ரூ. 5000, மகளிர் உரிமை தொகையில் 1500, கூடுதல் பயனாளிகள் சேர்ப்பு போன்ற முக்கியமான 3 அப்டேட்டுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் அடுத்த ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் வெளிவர வாய்ப்பிருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் தமிழக அரசால் புதிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த முடியாது. எனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை விரைவில் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளார். தற்போதைய நிலையில் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம், அதாவது இந்த மாதம் டிசம்பர் மாதம் 3 மெகா திட்டங்கள் செயல்படுத்த உள்ளன. அதில் முதலாவது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம். கடந்த பட்ஜெட்டில் 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடி கண்காணிப்பில் இந்த திட்டத்திற்கான நடப்பதால் அதிகாரிகளுக்கு பம்பரமாக சுழன்று வருகின்றன. தற்போதைய திட்டத்தில் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்புகள் ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இந்த திட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த மாதம் தொடங்கி வைக்கிறார். அதாவது டிசம்பர் மாதத்தில் தொடங்கி வைக்கப் போகிறார் சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் அல்லது ஜனவரியில் இதற்கான தொடக்கம் நடக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசர், டெல், ஹெச்பி ஆகிய நிறுவனங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த லேப்டாப்களை தயார் செய்து வைத்திருக்கின்றன. ஒரு லேப்டாப் 21,650 என்ற விலையில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். தமிழகம் முழுவதும் இருக்கும் கல்லூரி மாணவருக்கு அரசு லேப்டாப் பெறுகிறார்கள். அதாவது இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இரண்டாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவாக்கம். அதாவது தமிழகத்தில் தற்போது 1,14,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி அவர்கள் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி தலா ரூ. 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1500 உயர்த்தலாமா என்பதையும் யோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக அதற்கான அறிவிப்பு இந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதத்தில் வரும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜனவரி பொங்கல் அன்று பார்த்தீங்கன்னாக்கா இத்திட்டத்தில் பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்ற இந்த திட்டத்தின் கீழ் விடுபட்ட மகளிர் உரிமை தொகை தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அதற்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மொத்தம் 28 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்து செய்துள்ளனர். இந்த மனுக்கள் பரிசீலனை தற்போது இறுதி கட்டத்தை எட்டி பட்டியல் தயாராகி வருகின்றன. எனவே அரசின் அறிவிப்பின்படி இத்திட்டத்தின் கீழ் உள்ள தகுதி வரையறை அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி அவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்கில் பணம் வர வைக்கப்படலாம். அல்லது பொங்கலுக்குள் அனைத்து மகளிர்களுக்கும், அதாவது கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்பட்டு இறுதி பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு திட்டம். இந்த திட்டத்தில் ஜனவரி மாதம் செயல்படுத்தப்படும் என்றாலும் இத்திட்டத்திற்கான முடிவுகள் டிசம்பரிலே எடுக்கப்பட்டுவிடும். 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று பேச்சு பரவலாக எழுந்துள்ளது. இதன் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் சட்டசபை தேர்தல் இதனால் அரசு தரப்பில் இருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் தேர்தல் காரணமாக நிச்சயமாக அரசு சார்பில் ரொக்கத்தொகை கொடுப்பார்கள் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அனைவருக்கும் உள்ளன. தமிழக அரசு நிதி சுமை இருந்தாலும் இந்த பொங்கல் பரிசு தொகை நிச்சயம் வழங்கப்படும் என்று சிலர் உறுதியாக கூறுகின்றனர். தமிழகத்தில் மொத்தம் 2.27 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். ஒரு குடும்பத்திற்கு 3000 வழங்கினால் அரசு மொத்த செலவு 6,800 கோடி ஆகும் என்றும், 6000 வழங்கினால் 13,620 கோடி ஆகும். எனவே தமிழக அரசுக்கு மிகப்பெரிய சுமை கிடையாது என்றும் அவர்கள் கூறினர். ஆனால் இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த டிசம்பர் மாதத்தில் லேப்டாப் வழங்கும் திட்டம், மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டம் மற்றும் பொங்கல் பரிசு தொகை திட்டம், இந்த 3 மெகா திட்டங்களே அறிவிப்புக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அது வந்தவுடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.